ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 எடுத்துக்காட்டு 10 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்குறான். முதல்ல இது ரெண்டாலையும் கம்ப்ளீட்டாக வகுக்கக்கூடியது அப்படின்னா இப்போ மடங்கு கண்டுபிடிக்கணும். மீச்சிமா முதல்ல கண்டுபிடிக்கணும். எழுபத்தி ரெண்டுக்கும் 108க்கும் ரெண்டால திரும்ப ரெண்டால இது ரெண்டு மூணால திரும்ப மூணால திரும்ப ரெண்டால மீச்சி வாங்கையில கம்ப்ளீட் ஆகுத்துறோம். ஸோ என்னென்ன எத்தனை ரெண்டு முதல்ல அதை எழுதிட்டு 3 2 3 3 இருக்கு. பெருக்கிறோம். 4 8 24 மூணால அகெயின் மூணால 216. மீச்சிமா என்னது? 216. இப்ப அது வகுக்கக்கூடிய 5 இலக்க சிறிய 5 இலக்க எண். அப்ப முதல்ல மிகச்சிறிய 5 இலக்க எண் எது? 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இது 216ஆல வகுத்து பார்ப்போம். 1000 எடுத்துக்கிடுவோம். 4 தடவை 6 தடவை அப்ப ஈவு மீதின்னு கிடைக்குது. இது கம்ப்ளீட்டா இன்னொரு டைம் போகணும் அப்படின்னா இன்னொரு 216 எனக்கு வேணும். அப்ப இன்னொரு 216 மடங்கு வேணும்னா 46ஓட ஒரு 1 சேர்த்தோம்னா 47. ஈவு 46 மீதி 64 வரும். அதுதான் இப்ப 216இன் மற்றும் ஒரு மடங்கு மற்றொரு மடங்குங்கையில என்னது? 46 + 1 47. அப்ப 216 47ஆல நான் பெருக்கினேன்னா அந்த 5 இலக்க எண் 216ஆல போகக்கூடிய ஒரு 5 இலக்க எண் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த எண் மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,152 என்ற 5 இலக்க மிகச்சிறிய 5 இலக்க எண் 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கப்படும். மீதி இல்லாம வகுக்கும். 72 மற்றும் 108ஆல் சரியாக வகுபடும். ஓகே, வகுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் கிடைக்காது. இந்த 10,152ங்கிற 5 இலக்கம் மிகச்சிறிய எண்ண இது ரெண்டாலையும் வகுக்கையில மீதம் இல்லாமல் கிடைக்கும். ஓகே.